ஜேபிஜே தமிழ் காட்டு நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லார்கிட்டையும் பேசி ரொம்ப நல்லாச்சு. அதனால தான் குடு குடுன்னு நீங்க ஓடி வந்து உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். ஏன்டா சிரிக்கிற இப்போ? இல்ல ஓடி வந்தேன்னு சொன்னீங்கல்லக்கா அதான். டேய் சும்மாறா நீ வேற. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதெல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே கமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப டீட்டெயில்டாக உள்வாங்கி கதையை உள்வாங்கி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் படிக்கிறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா அப்போ தான் எங்களோட சேனல் கொஞ்சமாவது ரீச் ஆகும். கிட்டத்தட்ட இது 3rd இயர் நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறப்பவே லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே ஹைப் கொடுங்க. ஹைப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்டூன் ஸ்டோரிஸ் பார்க்குற எல்லாருக்குமே இந்த சேனல் போய் சேரும், எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ தான் கொஞ்சமாவது எங்களுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ளீஸ் அதை பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் கமெண்ட்ஸும் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் முன்னாடியெல்லாம் சண்டேஸில் வீடியோ போட்டதில்லை, பட் நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக அதையும் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சில பேரெல்லாம் 2 வீடியோஸ் கேட்குறீங்க. 2 வீடியோ போடுறதுக்கு அளவுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வீடியோக்கே 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகிடுது. அதுவே ஃபேன் காற்று கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஓரமாக மூளை முடுக்கில் உட்காந்து இந்த கதையை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனாலும் சிரிப்பு வருது. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே எல்லா வீடியோஸும் போடுறோம், சரிங்களா? அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கினே வாங்க. லைக் எல்லாம் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப்பும் கொடுங்க. தேஞ்சு போன ரெக்கார்ட் ஆட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோன்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதனால தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். என் பொண்டாட்டி எவ்வளோ அருமையாக பேசுகிற பாருங்க. அவன் மூஞ்சிக்காகவாவது அவன் மூஞ்சி வேணாம், என் மூஞ்சிக்காகவாவது எல்லாத்தையும் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்கடா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் 1லேருந்து 150 வரைக்கும் இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் எங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நாங்கள் சேனல் சைட்லேருந்து டெலீட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இதே சேனலில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் வேறு ஒரு சேனலில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் போடுறோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஷேர் பண்ணுறோம் எல்லாத்தையும். ஆமாங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணுவோங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம். ஆமாங்க, கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு கீழே. கண்டிப்பாக நாங்கள் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அதில் போட்டுடுறோம், சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் நாங்கள் சொன்ன மாதிரியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஹைப் பண்ணுங்கள். பாய் பாய். டீ போடலாமேன்னு இந்த பக்கம் வந்தேன். அப்புறம் பார்த்தா நீயே பாலை காசிக்கிட்டு இருக்க. சரிடா, அப்படியே டீ தூள் எல்லாம் போட்டுருன்னு. சரிங்க அத்தை. யார் இந்த சப்பமண்டை, யார் இந்த சப்பமண்டை, அத்தை பாருங்க தவணை. பாருங்க, நல்லாவே பாருங்க. ஏன்டா காலையிலேயே ஆரம்பிக்கிற? இன்னும் டீ கூட குடிக்கலடா யாரும். அதுக்கு என்ன இப்போ? நான் கூட தான் டீ குடிக்கல. நான் என்னமோ காலங்கத்தில் தூங்கி தான் போய் சேட்டா கடையில் டீயும் பிஸ்கெட்டை சாப்பிட்டு வந்த மாதிரிலாம் பேசின்னு கிடக்குறீங்க. நானே டீ எப்போ வரும்னு வெயிட் பண்ணி இதை பாருங்க குளிச்சு முடிச்சு ரெடியாகி வந்துட்டேன். வேணாடானா இப்போ தான் நின்று டீயை வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் வேற அதில் டீ டூலே போய்டி மேனு வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தாதடா போடா, டீ தானே கொஞ்ச நேரத்துல வரும் போ. அதெல்லாம் போக முடியாது. நேற்று நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். நேற்று என்னடா சுவாரஸ்யமா நடந்தது? எவ்வளோ பாவமாக கேட்குறீங்க. அம்மா, நேற்று நீங்கள் சிவம்மா கிட்ட திட்டு வாங்கினீங்களா? அதுதான் சொல்கிறேன். ஆமாம், நான் தைரியம் இருந்தால் நந்தினியோ சந்தோஷம் நானுக்கோ கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லுவீங்க. எப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்குறான் பாரு. இதெல்லாம் சிரிப்பா வருது, அதனால தான் அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். உனக்கு என்னடி சேப்பே மண்டை, சும்மா இரு. ஏம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா பதிலு, நீங்கள் ஏம்மா அப்படி சொன்னீங்க? ஜோசியக்காரரு பயன்படுத்தி விட்டுட்டாருடா. 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ளே நடத்தினா இந்த மாதிரி சந்தோஷத்துக்கு ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னத்தை பண்ண முடியும்? என்ன பரிகாரம் பண்ணாலும் 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம். அப்படின்னா கல்யாணத்தை நிறுத்தி தானே ஆகணும். அதைத்தான் சொன்னேன். ஏதோ ஒரு டுபாகுரு ஜோசியர் என்னமோ சொல்லிட்டாங்கிறதுக்காக அதையெல்லாம் நம்புவீங்களா நீங்கள்? ஏம்மா, இதெல்லாம் நம்பாதீங்கம்மா. இந்த பாருங்க, சந்தோஷம் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் சூப்பராக நடக்கும், சரியா? இதை பற்றி டென்ஷன் ஆகாதீங்க. அண்ணனுக்குலாம் ஒன்றா ஆகாது. அவர் நல்ல ஜாலியாக வாழ்வார் நந்தினி கூட. நீங்கள் வேணா பாருங்க.
உன் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்லடா? அதெல்லாம் ஒன்றும் வராதுமா, நீங்கள் நிம்மதியாக இருங்க. 2 பேருக்கும் சூப்பராக கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். சரிப்பா, உன்னை போலவே உன் அண்ணனும் நல்லபடியாக கல்யாண வாழ்க்கையை வாழணும், அதுதான் எங்களோட ஆசையே. பல வருஷமா நந்தினியை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா ஏகப்பட்ட சிக்கல் வருது பத்தி அவனுக்கு. என்ன பண்ணுறது, அண்ணனுக்கு மட்டும் சிக்கலெல்லாம் சிக்னல் மாதிரி வந்துக்கினே இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்கம்மா, அது எல்லாத்தையும் நீக்கி அண்ணனை டேக் டைவர்ஷன் போட்டு அமுச்சு விட்டுடலான்னா கவலைப்படாதீங்க. சரிடா என் தங்கம், நீ இருக்கும்போது அம்மா எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். தேங்க்யூம்மா. அப்புறம் பாருங்க, உங்களோட இன்னொரு பெரிய கவலையை நான் இப்போ தீக்க போகிறேன். என்னதுப்பா? அந்த வீணா போன ஜோசியர் என்ன சொன்னா உங்ககிட்ட? சந்தோஷுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் முடிஞ்சா 7வது நாள் சந்தோஷோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னான்டா. 7வது நாள் ஆபத்து? சரி சரி, அதுக்கு தான் இப்போ நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்னடா? இந்த ஐடியா கூட உங்க எல்லாரோட மன திருப்திக்கு தான், சரியா? மற்றபடி அந்த ஆளு சொன்னதையெல்லாம் நான் நம்பல. சரிப்பா, என்ன ஐடியான்னு சொல்லு. இருக்குத்தனமா அதெல்லாம் சொல்ல போறோம். ரொம்ப சிம்பிளுமா, அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் நந்தினியா அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பணுமா? டேய் என்னடா சொல்ற? பதறாதீங்க மம்மி, நான் சொல்றது கேளுங்க. கல்யாணம் முடிஞ்சதும் நந்தினியா அங்க அமுச்சு விட்டுருவோம். அண்ணனே இதே வீட்டுல 10 நாள் போட்டி வச்சிருவோம். சோறு தண்ணியை மட்டும் பெட்ரூம்ல அனுப்பி விடுவோம். ஆபத்து எப்படி வந்துடும்ப்பா? இவன் கிறுக்குங்கிறத எப்படி நிரூபிக்கிறான் பாரு அழகா. மூஞ்சும் முகரைக்கும் நல்லா ஆட்டுதடி. அவன் மண்டையை பாரு, நல்லா குருவி கூடு மண்டைய. அந்த பொண்ணு என்ன என்னமோ சொல்லி கரிச்சு கொட்டுதுமா. விடுடா, உன் பொண்டாட்டி தானே, விடு. சரி இப்ப அது இருக்கட்டும். இப்ப என்னடா, நீ சொன்னபடி பண்ணிடுவோமா? சந்தோஷ 10 நாள் பூட்டி வச்சிருவோமா ரூம்குள்ள? அதான் அவனுக்கு மேல இருக்காங்க. போட்டி வச்சிருவோம் மம்மி, கூட வேணா கூட நான் இருக்கிறேன். அண்ணனுக்கு சோறு தண்ணி எல்லாம் கொடுத்துக்கினே நல்லபடியா அண்ணனை கண்ணுக்குள்ள வச்சு நான் பாத்துக்கிறேன். 10வது நாள் நாங்க ஜாலியா வெளியே வரோம். அவள் தான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அண்ணனுக்கும் நந்தினிக்கோ ஹனிமூனுக்கு வேற எங்கன்னா வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்டுலாம். எப்படியே? அரே வா, பிரில்லியன்ட் ஐடியாடா. தேங்க்யூ மம்மி. பாத்தீங்கல்ல, உங்களோட அறிவாளி குழந்தை புள்ள உங்களோட கவலை எல்லாம் ஒரே நிமிஷத்துல சுக்கு நூறா உடைச்சு போட்டா. ஆமாடா என் பட்டுக்குட்டி, நீ எப்பவுமே அறிவாளிடா என் ராசா. என்ன ரொம்ப கொஞ்சம் அதிகமா எனக்கு வெக்கமா வருது. என் மனசுல இருந்த கவலை எல்லாம் போயிடுச்சுடா. ஒரு சிம்பிள் ஐடியா கொடுத்து பாத்தியா, என் நாளையே நீ இப்ப சரி பண்ணிட்ட. சரிடா, இப்ப அம்மா போயிட்டு என் வேலையெல்லாம் திரும்ப ஆரம்பிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் நான் அம்மா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே மம்மி. பாத்தி அடி மாமனோட ஐடியாவே சூப்பர்ல. ஏ, நீ சொன்னது ஒரு ஐடியா, அது வேற வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டே சொல்ற. பொறாம? ஆமா போறாம. மூச்ச பரவனுக்கு மரியாதையா ஓடி போயிடுங்கிறது சொல்லிட்டேன். டீ வைக்கணும்னா ஒருடா இரு, காலங்கத்திலே ஓவர பண்ணத சாப்ப மாண்டா போறாங்க. இரு. என்ன சும்மா சும்மா சப்ப மண்டை நீக்கிட்டு இருக்கா? எங்க என் மண்டை சப்பையா இருக்கு? கண்ணாடியில போய் பாரு, நல்லா தெரியும். சாப்ப மாண்டா நல்லா அருகில எண்ணெய தலையில ஊத்திருப்ப போல இருக்குது. என்னடியா இந்த வழி வழியுது என்ன? வெயில் அதிகமா இருக்குதுடா ராகுல், தலை காஞ்சி காஞ்சி போகுது. அதனாலதான் எண்ணெய் வச்சேன். ஆனா 1/2 கிலோ எண்ணெய் எல்லாம் ஊத்தலடா. அப்படியா சாப்ப மாண்டா? நீ வேணுக்குனாலும் இப்படி சொல்றல்ல, மூஞ்ச பாரு அவனுக்கு. வேணுக்கு நாளுமா? யாரு அது? போடா இங்க இருந்து, எனக்கு பசியே எடுத்துருச்சுடா உன்கிட்ட பேசி பேசி. போடா அப்படிக்கா. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு பசி எடுத்துச்சோ. சரி விடு, இதுக்கு மேல வெறுப்பேத்த மாட்டேன்னு போறேன். இப்ப ஏடி செல்லம், உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, மாமா ஒரு முட்டத்தை குடுக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். போறியா இல்லனா லைட்டர் எடுத்து இடுப்புலயே அடிக்கவா? நான் போய் 1 மணி நேரம் ஆகுது. யார்கிட்ட பேசுனுக்கிறாளோ இவ. சை, அந்த பயம் இருக்கணும்டா. இரு, இன்னொரு தடவை கிச்சன் போகவா, கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கிறேன். இந்த சௌமியா வேற நந்தினி கிட்ட கல்யாணத்தை நிறுத்துறதை பற்றி பேச சொன்னா. ஆனால் நான் நேற்று அவகிட்ட பேசவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நந்தினி எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ நான் எப்படி அவகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறது? எனக்கு சொல்கிறதுக்கும் விருப்பம் இல்லை, ஆனால் எனக்கும் வேறு வழி இல்லையே. நான் சொல்லலைன்னா அந்த சௌமியா என் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னே தெரியல. சே, அந்த சௌமியா கூட சேர்ந்து வேண்டாத வழியெல்லாம் பார்த்து தொலைச்சிட்டேன். சே, என்னதான் இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. நான் என் கல்யாணத்துலேருந்து பின்வாங்கியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நந்தினி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டேன் நான். சே, எல்லாம் எனக்கு தேவைதான். இப்போ அந்த சௌமியா என்னை வச்சு நல்லா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஃபோன் அடிக்குது? ஐயோ, அவள் தான் கால் பண்ணுறா. இப்போ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. ஃபோன் எடுக்காமல் விட்டாலும் திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. இவகிட்ட இப்போ நான் பேசுகிற விஷயம் தெரிஞ்சதுன்னா யாரும் என்ன சும்மா விட மாட்டாங்க. ஃபோனை கட் பண்ணவே மாட்டாளே, என்ன பண்ணுறது? சரி, அட்டன் பண்ணி தொலைவோம், வேறு வழி இல்லை. என்னடி, ஃபோன் அட்டன் பண்ணாலா இல்லையா? அவ இன்னும் அட்டன் பண்ணலடி. எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா போல. விட்டாத பண்ணிக்கிட்டே இரு, எடுத்து தானே ஆகணும் அவ. ஆமாம்மா, அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். இரு, திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பான் கால். ஹலோ
என்ன மேடம் காலையிலேயே ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க போல, ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இந்த பாரு, இது ஏன் ஃபோனு, நான் எப்போ வேணாலும் எடுப்பேன். இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசி நின்று வையே, அவ்வளோதான் சொல்லிட்டேன். பேச்ச குறை, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத சரியா? வாய் பேசவே கூடாது நீ. எதனா பேசுன அடுத்த செகண்டு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவேன். ஓனா இதையே சொல்லி விருப்பத்திட்டு இருக்கா இவ. சரி, இப்போ எதுக்கு கால் பண்ண? எனக்கு மரியாதையா பேசு. நான் உன் வருங்கால அண்ணி சரியா? வாங்க போங்க அண்ணி அப்படின்னு பேசணும், புரியுதா? எதே அண்ணியா? இந்த பேரு எதனா சொல்ற போறேன். ஓஹோ, நீ இன்னும் என் அண்ணன் மேல இருக்கிற ஆசையை விடலையா? அதுக்கு தான் இப்படி என் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியே வச்சுக்க. அப்படியெல்லாம் வச்சுக்க முடியாது சௌமியா. பாரு, நீ அண்ணன் கல்யாணத்தை வேணா நிறுத்திடலாம் என்ன பிளாக்மெயில் பண்ணிய. ஆனா உன்னாலலாம் ஏன்னா நான் கல்யாணம் பண்ண முடியாது சௌமியா. அது கனவுல கூட நடக்காது. ஏன் நானே நடக்க விட மாட்டேன். தப்பு கணக்கு போடாதீங்க சிஸ்டர்ங்களா. ஆக்சுவலாக எனக்கும் சந்தோஷக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்த போகிறவளே நீ தான் சரியா? ஸோ கல்யாணத்தை நடத்த முடியாது, நான் நடத்த விட மாட்டேன்னல்ல நீ சொல்லிக்கிட்டு இருக்காது. அப்படி ஒன்று நடக்க போகிறதில்ல, நடந்தா அப்போ பேசிக்கலாம் சரியா? இப்போ நீ கால் பண்ண விஷயத்த சொல்லு. அதெல்லாம் நான் நடத்தி காட்டு வேண்டி பாரு. உங்கள் எல்லாத்தையும் நான் பழி வாங்க வேண்டி. நீ பார்க்க தான் போகிற அது எல்லாத்தையும். கொஞ்சம் நஞ்ச அவமானத்தை நான் ஃபேஸ் பண்ண உங்களால் என்னை அடித்து அசிங்கப்படுத்தி அசிங்கமாக பேசி உன் அண்ணனும் அந்த நந்தினியும் என்னை என்னென்ன பாடுபடுத்தினாங்க. அவங்க 2 பேரையும் நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்டி. உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து பழி வாங்குவேன். அந்த நந்தினியை சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க விடாமல் பழி வாங்குவேன். பாரு, இப்படி எல்லாரையும் சொல்லி வச்ச மாதிரி பழி வாங்கல. என் பேரு சௌமியா இல்லடி. சரி, அப்புறம் என்ன நக்கலா உனக்கு? நேற்று நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? நந்தினி கிட்ட போய் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பேசுனியா? இல்ல, அவ கூட எல்லாரும் இருந்தாங்க, அதனால என்னால பேச முடியல. இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்ற, பயம் விட்டு போச்சோ? பாரு, சும்மாலாம் பிளாக்மெயில் பண்ணி என்ன பயமுறுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. பாரு, நானே நினைச்சா கூட இந்த விஷயத்த போய் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டே கூட சொல்லிடுவேன். தாராளமா போய் சொல்லு. நானே அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ போய் சொல்லு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை திட்டட்டும், உங்க வீட்டுல இருக்கிறவங்க உன்னை வெளியே துரத்தட்டும். அதுக்கப்புறம் நீ ரோட்ல போய் தான் நிக்கணும். அப்புறம் ஆள் இருக்கானே மனோஜ், அவெல்லாம் உன்னை கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டான். நடுத்தெருவில் தான் நீ நின்று பிச்சை எடுக்கணும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. எல்லாருக்கும் ஆரம்பத்தில் என் மேலே கோவம் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன மன்னிச்சு விட்ருவாங்க. மன்னிக்கிறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மணி. அன்னைக்கு நீ காயத்ரி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தடிக்க உங்கள் அம்மா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு முன்னாடியே உன்னை நிற்க வச்சு தொட்டப்பக்கட்டையிலேயே அடித்து வெளுத்துருக்காங்க. இதில் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வேற அங்கேயே இருந்திருக்கிறாரு. அவர் தடுக்காமல் வேற வேடிக்கை பார்த்துருந்துருக்காரு. அதுதாம்மா உன் நிலைமையே. உன்னை யாரும் வந்து தடுத்து காப்பாற்றுற நிலைமையில கூட நீ இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்க. வீட்டுக்கு செல்ல பொண்ணுன்னா எந்த தப்பும் பண்ணாம இருக்கணும். நீ இந்த மாதிரி எல்லாம் கேவலமான வேலையெல்லாம் என் கூட சேர்ந்து பார்த்தேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, சும்மா விட்டுருவாங்களா என்ன உங்க அம்மா? அதுவும் சரிதான். என்ன 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 சொன்ன? கேட்கல மணி, கொஞ்சம் சத்தமா சொல்லு. அழுவுறியா? அழாத மணி, கியூட்டான பொண்ணுங்கெல்லாம் அழக்கூடாது சரியா? நீ என்ன பண்ணு, கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு சமத்தா போயிட்டு நந்தினி கிட்ட பேசு. கல்யாணத்தை நிறுத்த சொல்லி. இல்லைன்னு வைய, அடுத்த செகண்டே வீடியோ நந்தினிக்கு போகும். என்னடி சௌமியா, ரொம்ப திமிரா பேசுற போல அவ? நல்லவளா மாறிட்டால, அதான் அப்படி பேசுறா. சரி சரி, விடு விடு. அவன் என்ன திமிரா பேசி என்ன பிரயோஜனம்? எப்படி இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் அவள் செய்ய தான் போறான். அது சரி. அப்புறம் இந்த மணி சொல்லியுமே நந்தினி கல்யாணத்தை நிறுத்தலைன்னா அடுத்து என்னடி பிளானு? ஏன்னா அடுத்தடுத்து நீ எதனா பண்ணாதானே கல்யாணத்தை நிறுத்த முடியும். நந்தினி மட்டும் கல்யாணத்தை நிறுத்தலைன்னு வெய்ய, அடுத்து நான் செய்ய போற விஷயத்தால ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்தே கல்யாணத்தை நிறுத்துவாங்கடி. அப்படி என்னடி பண்ண போற? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லடி, செஞ்சு காட்டுறேன். சரி சரி, என் கண்ணுக்கு இப்ப நீ வேற மாதிரி தெரியற சௌமியானா. வேற மாதிரினா எப்படி சொல்ற? பயங்கர டெரரா இருக்க பாக்குறதுக்கு. இனி நான் ஃபுல்லா இப்படி தாண்டி இருப்பேன் பாரு. இனிமேல் சிரிச்சு சிரிச்சு பேசின சௌமியாவெல்லாம் யாராலையும் பார்க்க முடியாது. இனிமேல் அடிச்சு ஓட விடுற சௌமியாவை தான் எல்லாம் பார்க்க போறாங்க, உன்னையும் சேர்த்து. ஓவரா பேசுறா இந்த சௌமியா. சும்மா சும்மா வீடியோ அனுப்பி விட்டுருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்றது இப்போ? எனக்கு ஆத்திரமா வருது அவ சொன்னதெல்லாம் நினைக்கிறப்பவே. சனியம் பிடிச்சவ அவ வந்து எனக்கு அண்ணியா வருவாளா? அதுக்கு நான் அவளை கொலை பண்ணிடுவேன். என்ன பண்றது? பேசாம நான் அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, போய் சொல்லிடுறேன்.
ஆயிரம் தான் இருந்தாலும் நானும் மனோஜும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப நான் என்ன தப்பு பண்ணாலும் அவர் மன்னிச்சு விட்டுருவார் தானே. விட்டுருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஆனாலும் அன்றைக்கி நான் அடி வாங்கும்போது சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரு கூட நான் பண்ண தப்புக்கு தண்டனைங்கிற மாதிரி தான் அவர் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதைத்தான் அவரும் என்கிட்ட சொன்னார். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏகப்பட்ட தப்பு பண்ணி வச்சுருக்கேன் நான். இதையெல்லாம் எப்படி அவர்கிட்ட சொல்கிறது? சரி சொல்லுவோம், வேறு வழி இல்லை. என்கிட்ட பேசணும்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்த, ஆனால் நீ அமைதியாகவே இருக்க. அதே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா. சரி, இதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமாம். இதை நீ அர்ச்சனாக்கா வீட்லேயே சொல்லியிருக்கலாம் மீடி. இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறமா சொல்கிற, இல்லை வேற ஒன்று சொல்ல வந்து இப்படி சொல்லிட்டியா? அதெல்லாம் இல்லை, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லத்தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் தானே காரை ஓட்டிகிட்டு போனோம், அதான் பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. சரிங்கப்பா, அவ்வளோதானப்பா? அவ்வளோதான். இல்லையே, உனக்கு வேற என்னமோ சொல்லணும்னு இருக்கு, ஆனால் சொல்ல மாட்டேங்கிற, தயங்குற. எதனால சொல்லுமா நீ? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லணும்னு தான் தோணுது, ஆனால் சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியலையே. என்ன வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை இல்லை, இவர்கிட்ட எதையும் சொல்ல தேவையில்ல. இங்கே பாருங்க மனோஜ், நான் உங்களை பத்திரமா போங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டேன். அவ்வளோதானா? சரி விடு. நான் கூட நீ என்ன இங்கே கூப்பிட்டு கிஸ் தான் கேட்க போறியாங்கட்டே நினச்சேன், இல்லை ஐ லவ் யூ சொல்ல போறியாங்கட்டே நினச்சேன். ரெண்டுமே இல்லைன்ட்டு. சரி, இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். இதையெல்லாம் கேட்குற நிலைமையிலே நான் இருக்கிறேன். நீங்கள் வேற கிளம்புங்க கிளம்புங்க, டைம் ஆகுது பாருங்க. இது என்ன சொன்ன? இதெல்லாம் கேட்குற நிலைமையிலையா நான் இருக்கேன்னு தானே சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எதனா பிரச்சனையா? சிச்சா, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அதைத்தான் அப்படி சொன்னேன். அதுவும் சரிதான். சில நேரத்தில் நீ நல்லா பொறுப்பாக இருக்க தெரியுமா? இந்த குணம் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். சரி வா போவோம். நான் போயிட்டு சந்தோஷ் கிட்ட, அத்தை கிட்ட, மாமா கிட்ட, அதுக்கப்புறம் காயத்ரி கிட்ட, ராகுல் கிட்ட, இவங்க கிட்டலாம் நான் கிளம்புறேன்னு சொல்லணும். சரியா? வா போகலாம். நீங்கள் போய் பேசிக்கிட்டு இருங்க, உங்ககிட்ட நான் வந்துடுறேன். அந்த இங்கே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். அங்கே பாருங்க, பக்கெட்டில் தண்ணி இருக்குது, நான் ஊற்றிட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்க. ஓகே. நான் பண்ண தப்பெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. என்னை திட்டி வெறுத்துட்டாருன்னா கல்யாணத்தையும் நிறுத்திடுவார் அவர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அந்த சாமி என்னடான்னா அவ கூட சேர்ந்து நான் பிளான் போட்டதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த நாய். அவள் பெங்களூர் போயிட்டான்னு தானே சொன்னாங்க. அவள் இன்னும் இப்போ சென்னையிலேயே சுற்றின்னு இருக்கிறா. ஐயோ கடவுளே, நான் பண்ணது இப்போ எனக்கு எம்மனா வந்து நிற்குதே. நிம்மதியாக ஊருக்கு போ, சரியா? எந்த பிரச்சனையும் ஆகாது. ராகுல் வேற ஒரு அருமையான யோசனை சொல்லியிருக்கான், சரியா? நம்ம அப்படியே பண்ணுவோம். அது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே பண்ணிடுவோம். ஏண்டிய ரூமுக்குள்ளே பூட்டி வச்சா மட்டும் எந்த பிரச்சனையும் வராதாடிய. நாடி நீ அவன் தான் விவசாய கட்டத்தனமாக சொல்கிறான்னா நீயும் அதை நம்புற பாரு. விவசாய கட்டையோ விறகு கட்டையோ எனக்கு இப்போ அதெல்லாம் தெரியாது பார்வதி. இங்கே பாரு, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல யோசனை அது மட்டும்தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பசங்களை அனிமுன் அது இதுன்னு எங்கேயும் வெளியே அனுப்பாம வீட்லேயே 10 நாள் இருக்க சொல்லிடலாம். அதுக்கப்புறமா அவங்க எங்கன்னா வேணாலும் போட்டோம். சரிடி, என்னமோ ஒன்று, முதல்ல கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடலாம். ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஐயோ, என்ன பார்க்குறீங்க? நான் என்ன சொல்லிட்டேன் தப்பா? கல்யாணத்தை முடிச்சிடலாம் நல்லபடியான்னு தானே சொன்னேன். ரொம்ப பறக்காதப்பா, நாள் இருக்குது. சரிங்க மாமா, தேவைதான் உங்களுக்கு இதெல்லாம். அப்பா அவரை முறைச்சது போதும். அங்கே பாரு மாமா இவ்வளோ பாவமாக நின்றுக்கிறாரு. அவருக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வா, ஊருக்கு கிளம்பலாம். அதுவும் சரி தான், நான் அவனை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். புட்லியே, நீ என்னடா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் எங்கடா டென்ஷனா இருக்கேன்? நான் நல்லா தானே இருக்கேன். பொய் சொல்லாதடா, நீ டென்ஷனா இருக்குங்கிறது உன் மூஞ்சில அப்பட்டமா தெரியுது. கல்யாண வேலையெல்லாம் அடுத்தடுத்து இருக்குல்லடா, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரிடா, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத, சரியா? பார்த்துக்கலாம். சரி மச்சான், அடுத்து ட்ரெஸ் எடுக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய வேலையை, அதை முடிச்சிடலாம். சரியா? என்னைக்கு வரீங்க ஊர்ல இருந்து? வர வெள்ளிக்கிழமை போலாமா? ஏங்க வெள்ளிக்கிழமெல்லாம் போக முடியாது, உங்கள் பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் இருக்குல்ல, அப்போல்லாம் போக முடியாது. அண்ணே, அடுத்த வாரம் திங்கக்கிழமை போய்க்கலாம். சரிம்மா பார்வதி, அப்போ மாப்பிள்ளை பொண்ணுக்கு மட்டும் திங்கக்கிழமை போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம், பசங்களை கூட்டிட்டு போகலாம். அப்புறம் வீட்டில் இருக்கிற மற்றவங்களெல்லாம் இன்னொரு நாள் கூட்டிட்டு போகலாம், புதன்கிழமை கூட்டிட்டு போகலாம். அதான் கரெக்டாக இருக்கும், சரியா? ஏன்னா எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக கூட்டிட்டு போனால் நல்லா இருக்காது. ஏமாம்மா நல்லா இருக்காதுன்னு சொல்றீங்க? எல்லாரும் ஒன்றா போனால் தானே ஜாலியாக இருக்கும். ராகுல் காயத்ரி கல்யாணத்துக்குலாம் அப்படி தானே போனோம். கரெக்டு தான்மா நந்தினி, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ரெஸ் எடுப்பீங்கன்னு நினச்சேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல்.
இதில் என்னம்மா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துட போகுது. எல்லாரும் ஒன்றா போனால் தான் ஜாலியாக இருக்கும். எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம்ல. நம்ம அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஏதோ வெளியில் டூர் போன மாதிரி இருக்கும் நம்ம ட்ரெஸ் எடுக்க போனால். கரெக்டாக சொல்கிறேன் நந்தினி. அப்பா என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம்ப்பா, யாரையும் விட்டுட்டு போக வேணாம். மச்சானுக்கு தைரியம் ஓவர் ஆயிடுச்சு. ஐயோ சும்மா சும்மா முறைச்சிக்கிட்டு இருக்காதீங்க மாமா. என் பொண்டாட்டி தானே அவ, அதைத்தானே சொன்னா. நல்லா சொல்லுவேன் நீ. முதல்ல கை விட்றா, என் பொண்ணு கை விட்றா. ஏமாம்மா கொஞ்ச நேரத்தில் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை நான் எப்போ பார்ப்பணும்? கொஞ்ச நேரம் கையை பிடிச்சிக்கிறேன் என்ன இப்போ? தோபரா இவனை எதிர்த்து பேசுறான். அடே என் பொண்ணு கை விட்றா. விட்டுட்டேன் மாமா, போதுமா? ரொம்ப தான் பண்ணுறீங்க. அப்படி தான்டா பண்ணுவேன். என் முன்னாடி என் பொண்ணு கையை பிடிச்சி நிற்கிறிய நீ. ஏம்மா இங்கே பற்றியம்மா இவன் நான் மிரட்டத கையை விட்டுட்டேன். சிறந்த பயந்தாங்கொழி பையனாகிறாம்மா. இவனையெல்லாம் போய் நீ இன்னத்துக்கு தான் கல்யாணம் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா மாமா, நான் ஒன்றும் பயந்தெல்லாம் கை விடலை மாமா. உங்கள் மேலே இருக்க மரியாதையில் தான் கை விட்டேன். வந்துட்டான் நல்லா ஆப்ப சொல்கிறதுக்கிட்டே போடா. இன்னதான் நான் உன்னை மிரட்டினாலும் நீ என் பொண்ணு கையை விட்டுருக்க கூடாதுடா. நீ எல்லாம் நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தால் பிச்சுக்கிட்டு போயிடுவேடா. யாரு நான் பிரச்சனை வந்தால் பிச்சுக்கிட்டு போவேனா? அட போங்க மாமா, நீங்கள் வேற. நந்தினி கை குடுறி. பார்த்தீங்களா நான் சொன்ன சொல்லுக்கு அவள் கையை கொடுத்துட்டா உங்கள் பொண்ணு. பார்த்தீங்களா மறுபடியும் நான் கையை பிடிச்சிட்டேன். இங்கே பாருங்க, பிரச்சனையெல்லாம் பார்த்து நான் பயந்து ஓட மாட்டேன். இப்போ கூட தான் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தது. நான் என்ன கல்யாணம் எல்லாம் வேணாம் நான் சொன்னேன். உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் நான் சொன்னேன். இதுலேயே தெரிய வேணா என் தைரியம் என்னன்னு. ஆமாம்மா, ரொம்ப பெரிய தைரியசாலி தான். இப்போ கூட நான் முறைச்சிக்கின்னு நின்னா நீ ஓடுருவடா இந்த இடத்த விட்டேன். ஏங்க போதங்க விடுங்க, குழந்தைய சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏப்பா நீ விடுப்பா, அவர் அப்படித்தான் பேசிட்டு கிடப்பாரு. சரிங்க அத்தை, நல்லா சிரிக்கிறடா. நீ இப்படி சிரிச்சே தான்டா என் பொண்ணை ஏமாத்தி வச்சுக்கிற. யாரு நானா? ஆமாப்பா கரெக்டாக சொல்கிறேன். சிரிச்சுதான் இருந்தாலும் என்ன ஏமாத்துறான். அப்படியே நான் கியூட்டாக சிரிக்கிறேன் பாருன்ட்டு சொல்லி சொல்லி சிரிக்கிறான்பா. நான் என்னைக்கடி உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் மாமா, அதெல்லாம் நம்பாதீங்க மாமா. இல்லைப்பா சொல்லிக்கிறாருப்பா. டெய்லியும் இங்கே பாரு நான் நல்லா கியூட்டாக சிரிப்பேன், சிரிச்சு காட்டவா அப்படி நல்லா கேட்பாரு என்கிட்ட. ஐயா நந்தினி, ஏன் நந்தினி இப்படி பண்ற? நந்தினி மாப்போ அதை ஊட்டுறமா எழுதுற போறான் அவன். நீ சொன்னா சரிதான்ப்பா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல. ஏன் நீ சந்தோஷமா இல்லையா? நானும் தான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா நான் சந்தோஷமா இல்ல. நாங்க என்னை விட்டு பிரிஞ்சு போறதுனால ஃபீலிங்ஸா? ஆமா ஆமா, ரொம்ப ஃபீல் பண்றேன். அதுவும் இல்லாம அங்க பார்த்தல உன் அண்ணனோ என் தங்கச்சியோ இவ்வளோ அழகாக கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்கன்னு. ஆனால் நம்ம பாரு எப்படி தனி நின்றுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னாலெல்லாம் கையை தர முடியாது. நான் நந்தினி கிட்ட பேசணும் கொஞ்சம். நந்தினியே என்ன கிண்டல் பண்றதுன்னா மட்டும் எல்லாருக்கும் ஒரு தனி சந்தோஷம் கிடைக்குது. நந்தினியே என்ன மணி? வாடி, கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா. இந்த வரையுது. ஆமா ராகுல் காயத்ரி எங்க? பின்னாடி நின்று சண்டை போட்டுக்குதுங்க ரெண்டும். சண்டையா? சரி வரையுது பா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொறுமையா கூட போய்க்கலாம். என் செல்லம் பண்ணி எது போயிட்டு வந்துடுறேன். அப்ப நானு யோ சும்மாரியா நீ வேற. அடியே என்னடி ராகுலும் காயத்ரியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன, ரெண்டுத்தையும் ஆளையே காணோம். சும்மா சொன்னேன். இருக்கு நாயா, நீ இருக்கிறியா? மூஞ்ச பராதிக்கா. சரி எங்க இருக்குதுங்க ரெண்டும்? ரூம்ல தாண்டி இருக்கோங்க. அதுங்க வரும் இரு. ரூம்ல இருக்குதுங்களா? சரி வா, அப்ப நம்மளே போய் பார்த்து பேசுவோம் வா. வேணாம் அதுங்களே வரட்டும். நம்ம 2 பேரும் பேசுவோண்டி. சரி பேசுவோம். நந்து நடி நீ எதையும் யோசிச்சு டென்ஷன்லாம் ஆகாது என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாரு போண்டா, நீயா சொல்ற இதா? என்னடியா நான் சொல்லக்கூடாதா? உனக்குதான் 2 கல்யாணத்துல விருப்பம் இல்லையடியா, அதனாலதான் அப்படி சொன்னேன். சரி எனக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் நின்னா நீ சந்தோஷப்படுவ, அப்படியே நீ மட்டும் ஜாலியா கல்யாணம் பண்ணின்னு போயிடுவேன்னு நினைச்சேன். இப்ப என்னடான்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு வேற சொல்ற, அதான் ஷாக்கிங்கா இருக்கு. இல்லடி, நான் இதுலலாம் சந்தோஷப்படுற மாதிரி இல்லை. இங்கே பாரு, கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நம்ம 2 பேருக்கும் ஒரே மேடையில் சூப்பராகவே கல்யாணம் நடக்கும். உண்மையாவா சொல்ற? என்னால் இதை நம்பவே முடியல இப்போவும். நம்புடி, அவ்வளோதான். இங்கே பாரு, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் சரியா, உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். அது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது தெரியுமா? நைட்டெல்லாம் தூங்குறப்ப எனக்கு அழுவியாக வரும். உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்னு. எனக்கு இப்போ கூட அழ வருது பாரு. ஐயோ அழாத. நீ பேசுறது எனக்கு சிரிப்பா இருக்குடி, அழாத. அழுதுட்டேன்னு நான் இன்னும் சிரிப்பேன். மூஞ்ச பரவலுக்கு. சரிப்போ இங்க பாருடி, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதை நீ செய்தியா? அதான் என்ன பார்த்தேன். சரி சொல்லு. அது என்னன்னா, இப்போ இந்த ஜோசியன் ஜாதகம் என்னென்னமோ சொன்னாங்கல்ல. ஆமா.
அதையெல்லாம் நீ நம்பாத. நான் அதையெல்லாம் நம்பலடி, ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா. ஏன் அதெல்லாம் உண்மையே இல்லடி, அதனால தான் சொல்றேன். நீ எதையும் நம்பாத, நீ எதுக்கும் பயப்படாத. எதை வச்சு நீ உண்மையே இல்லைன்னு சொல்ற? அதுவும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வேற சொல்ற. நீ தான் அன்னைக்கு எங்களை சுற்றி எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது, ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும்னு நீ தான் சொன்ன. இப்போ என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அதெல்லாம் உண்மை இல்லைன்னு? ஐயோ, இந்த பாரு நந்தினியா, சும்மா கேள்விக்காகத்தா. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு நான் சாமி குழந்தைடி, எனக்கு எல்லாம் தெரியும், அதனால தான் சொல்றேன். சாமி குழந்தையா நீயா? ஆமாடி, சொன்னா நம்பு. உனக்கும் உன் அண்ணனுக்கும் ஒரு வேலையே இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்பணும். அந்தாலும் அப்படித்தான், ஒன்றும் நடக்காது நந்தினி, என்னை நம்பணும். இப்போ நீயும் அதே தான் சொல்கிற. சரி சரி, நம்பி தொலைகிறேன், வேற என்ன பண்ணுறது? இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டுட்டேன், இந்த வீட்டு பிள்ளைங்களை நான் நம்பித்தானே ஆகணும். சரி சரி, அப்புறம் இன்னொன்று சொல்லு. அப்புறம் என்ன நடந்தாலும் சரி, நீ எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணத்துலேருந்து பின்வாங்க கூடாது, சரியா? சரிடி. கல்யாணத்துக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்குது. இந்த நாள் ஃபுல்லாக நீ சந்தோஷமாகவே இரு, எதை பற்றியும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது, சரியா? நம்ம ஜாலியாக இருப்போம், சூப்பராக போய் ட்ரெஸ் எடுத்துப்போம், அப்புறம் அழகாக மெகந்தி வச்சுப்போம், அழகாக ட்ரெஸ்ஸு சொல்லிட்டேன்னா முடியெல்லாம் நல்லா வாரிப்போம், நம்ம பிரியா வச்சு சூப்பராக நம்ம மேக்கப்லாம் போட்டுப்போம்னா கல்யாணத்தை நல்லா ஜம்முன்னு நடத்திப்போம். சரிடி, நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுவியான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பேசிட்டேன். சரி சரி, ஃபீல் பண்ணாத. எனக்கு முன்னாடி இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, 2 கல்யாணம் நடக்க வேணாம்னு நினச்சேன். அப்புறம் போக பரவாயில்ல, நான் தான் என்ன அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் என்னை விட நீ சுமாராக தானே இருக்குது. என் கல்யாணத்தில் நான் தான் நல்லா அழகா இருப்பேன். உன்னோட நான் சுமாராக இருக்கிறேன்னா இரு, உங்கள் அண்ணங்கிட்டே போய் சொல்கிறேன். போடியா என் செல்லு குட்டி, வாடி செல்லும், எனக்கு ஒரு அக்கு கொடு பார்ப்போம். அதை தரேன். என்ன ஒரு கன்றாவி காட்சி இல்லை இது. சும்மா இருடா, நானும் வரேன் குரூப் அக்குக்கு. வாங்க வாங்க வாங்க. வாய பருதுக்கு சட்டி நான் ஐயா இப்படிக்கா வாடி ஐயா பண்ணு. அந்த வர இது நம்ம எல்லாம் கரெக்டான பொசிஷன்ல நின்னுப்பா. வாடி பண்ணு, அதுக்கு தானே கூப்பிடுறான், வா. நம்ம எல்லாம் இவ்வளவு ஜாலியா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சுல்லடி. ஆமாண்டி. ஐயோ, நீங்க 2 பேரும் பதில் சொல்லுங்கடியா, நான் சொல்லக்கூடாது. இதனால தான்டா சொல்றது, உன்னையெல்லாம் நாங்க ஆம்பளையாவே மதிக்கலன்னு. அவ டீன்னு எங்களை தானே சொன்னா, நீ எதுக்கு வாயை விட்டு இப்போ? இடி, ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன். இதே வேலையா போச்சு உனக்கு. நம்ம குடிமையை கூட அவுக்கணுமா இப்போ? ஏன்னா ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு போட்ட பின்னடா அவுழ்த்து விட்டுட்டேன். அதுக்கே நான் உன்னை தர்ம அடி அடிச்சிருக்கணும். ஏதோ போன போட்டு புருஷனாச்சுன்னு விட்டேன். மறுபடியும் என் முடியில கையை வச்சுட்டு வைய அவனா, உன் தலை ஃபுல்லா இன்னைக்கு முடியை பிச்சு சொட்டி ஆக்கிடுவேன்டா. கேட்டீங்களாடிய, புருஷங்காரன சொட்டையாக்குவாளாம் அவ. நான் பேச்சு பேசுது பாரு, இதுக்காடி நான் இது 5ஆம் கிளாஸ்ல இருந்து காதலிச்சேன். ஒன்னே அவ பின்னாடி போக சொன்னது. எள்ளு பிரியா நல்லா இருந்தா அவ பின்னாடி போயிருக்கலாம்ல. எள்ளு பிரியாவா? அதுக்கு 2 பல்லு ஊந்து தெரியாப்பா. அது பின்னாடிலாம் நான் போயிருந்தேன்னா அது பேசும் முதல்ல வேற காத்து தாண்டி வந்திருக்கோம். எரும மாடுங்க எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சு பேசுதுங்க பாரு. மனித பிறவியே இல்லை இதுங்க ரெண்டும். ஆமாம்மா, நான் காட்சில அவ டைனோசர் போடி குடிமிக்காரி. இப்போ குருவி கூட்ட மாட்டியா? கரெக்டா சொன்னிடி, அவன் தலையில கூட 2 குருவி குஞ்சு போட்டிருக்கு. அது எப்படி பேசுது பாரு, வாயில குத்திரியாதா? சே போடா குருவி குஞ்சு மாண்டையா. சனியனே, வாயில எதுனா கட்டையை வச்சு சொறி விடுவா, அமைதியாரு. குருவி குஞ்சு என்னையாடி குருவி குஞ்சுங்கிற, பொடி தவளை குஞ்சு. சி வாய் முடுறா நாய. வெக்கம் கெட்ட ஜென்மங்களா இருக்குது கடி ரெண்டும். என்னமோ ஒன்று, நம்ம எல்லாரும் பழையபடி இப்படி இருக்கோமே. எனக்கு இது போதுண்டி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இப்போதான். சரி சரி, ஹாப்பியா இரு, நம்ம இதே மாதிரி இருப்போம். நம்ம 4 பேர்ல குடக்கொழுப்பி வேலை பார்க்குறதே நீ தான். நீ சொல்கிறதும் இந்த தண்ணியில் எழுதி விட்றதும் ஒன்று தாண்டிய. நான் இப்போ சொல்கிறேன்ல, அது கரெக்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே இதே மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். இப்படியே நம்ம லைஃப் போயிட்டா நல்லா இருக்கும்ல. யாரோட டைலாக் ஆச்சடி, அவர் தான் அடிக்கடி சொல்லுவார். இது இன்னைக்கு ஏன் பொண்டாட்டி சொல்லிட்டு போறா, ஏன் மறுபடியும் சொல்றீ? நம்ம வாழ்க்கை இதே மாதிரி சந்தோஷமா போயிட்டா நல்லா இருக்கும்ல. ஆமா.